20 நாளாக வீடியோ போடாததுக்கு காரணம் அந்த காம்படிஷன் தான் நண்பா. ரொம்ப நாளாக ரெடி ஆகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகி நம்ம ஸ்டேஜ் ஏறுவோம்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போய் நின்று பார்த்தா இருட்டியே போயிடுச்சு. அப்பயும் நம்ம ரொம்ப துவண்டு போகாமல் ஒர்க் அவுட்டை பண்ணிவிட்டு வார்ம் அப் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம மேலே ஏறினோம். ஏறின வேகத்திலேயே நம்மளை இறக்கி விட்டாங்க நண்பா. எதனால் இறக்கி விட்டாங்கன்னு நம்மளுக்கு 1000 காரணம் இருக்குது. ஆனால் அந்த காரணம்லாம் நான் சொல்ல விரும்பல நண்பா. எதுக்கு நம்ம காரணத்தை சொல்லிக்கிட்டு. நம்ம ஏறின வெயிட் கேட்டகரி பார்த்திங்கன்னா 55. வெயிட் பார்த்திங்கன்னா 53 வரைக்கும் வெயிட்டை டவுன் பண்ணிட்டேன். அப்புறம் நான் 3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போடுறோம் நண்பா. இப்போ பார்த்திங்கன்னா 57. நான் ஒர்க் அவுட்டை சோர்ந்து போய் உட்காராமல் வெறித்தனமாக ஒர்க் அவுட் போட ஆரம்பிச்சிட்டேன் நண்பா. அப்புறம் போஸிங் நான் ரெகுலராக அடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம போஸும் அடித்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் நண்பா. நீங்கள் வீடியோ ரெகுலராக பாருங்கள் நண்பா. இன்னையிலேருந்து 120 நாள் சேலஞ்ச் வீடியோவை ஆரம்பிக்கிறேன் நண்பா. இன்றைக்கி தான் டே 1. நாளையிலேருந்து வீடியோ ரெகுலராக வந்துடும். நம்ம டார்கெட் பார்த்திங்கன்னா பல்கிங்கில் 80 கிலோ நண்பா. இந்த 120 நாளில் 80 கிலோ வரைக்கும் போக முடியுமான்னு தெரியல. நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் நண்பா. ஸ்டேஜ் ஏறி 3 போஸ்ட் தான் நண்பா அடித்தோம். பார்த்திங்கன்னா 3 பேர்த்த ஸ்பாட்லேயே 3 போஸ்ட்டில் இறக்கி விட்டாங்க. மிச்சம் 4 பேர்த்துக்கு மட்டும் மெடல் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. என்னன்னு தெரியல.